வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. குளிர்காலத்தில் இலை உதிர்த்து, கோடை காலத்தில் மெல்ல துளிர்விட்டு, இளவேநீர் காலத்தில் பூ பெருக்கி, வசந்த காலத்தில் இயற்கை நமக்கு வாரி கொடுக்கும் சீதனம் ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிளை உண்டால் மருத்துவரை நாட வேண்டாம் என்று கூறுவர். அந்த வகையில் தமிழகத்தின் குளிர் பிரதேசமான கொடைக்கானல் பகுதியில் வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை ஆராய்ச்சித்துறையின் உதவியுடன் கொடைக்கானல் ஆப்பிள் 1 என்ற ரகத்தினை அறிமுகம் செய்துள்ளது. அதன் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்கள். வணக்கம் வேளாண் பெருமக்களே. நம்ம இப்போ நிற்கிறது வந்து ஆப்பிள் ஆராய்ச்சி திடல். அதில் இருக்கோம். தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் என்ன ஆப்பிள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆப்பிள்ன்றாவே வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஆப்பிள் தான் வாங்கிட்டு போகிறோம். நல்லதுக்கும் ஆப்பிள் தான், எல்லாத்துக்குமே ஆப்பிள் தான் வாங்கிட்டு போகிறோம். ஸோ ஆப்பிள்னாவே அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த பயிரை பற்றி தெரிஞ்சு கொள்வது ரொம்ப அத்தியாவசியமான நேரம். குறிப்பாக சொல்லப்போனால் மலை பிரதேச விவசாய பெருமக்களுக்கு ஆப்பிள் சாகுபடி, அந்த ஆப்பிள் சாகுபடி எங்கே பண்ணலாம், எந்த சீதோஷ நிலையில் பண்ணலாம். சில விவசாயிலாம் கேட்குறாங்க, நாங்கள் சமவெளி பிரதேசங்களில் இருக்கோம், அவங்க நாங்கள் ஆப்பிள் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த சீதோஷண நிலையை பொறுத்து தான் ஆப்பிள் சாகுபடிக்கு நம்ம கொண்டு வர முடியும். இந்த வகையில் பார்க்கும்போது தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் ஆப்பிள் காலங்காலமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய முடிவில் தான் தொழில்நுட்பங்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் KKL 1ன்ற ரகமே இங்கேருந்து வெளியிட்டிருக்கோம். அந்த ரகத்தினுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 15,000 ஒட்டு செடிகள் விவசாய பெருமக்கள் இந்த ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வாங்கிட்டு போய் பயன்பெற்றிருக்காங்க. இந்த குளிர் பிரதேச ஆராய்ச்சி மையம் காஷ்மீரில் இருக்குது. அங்கேருந்து தெரிவிக்கப்பட்ட ரகங்களை இங்கே கொண்டு வந்து நாங்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். இது 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இந்த 3ஆவது வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரகங்களில் வந்து சில
ரகங்கள், குறிப்பாக சொல்லலாம் மோலிஸ் டெலிசியஸ்ன்ற ரகம் வந்து பூக்கள் வந்துருச்சு. இதிலேருந்து விவசாய பெருமக்களே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் ஆராய்ச்சி திட்டங்கள் மேற்கொண்டதில், ஆப்பிள் ஆராய்ச்சி திட்டங்கள் மேற்கொண்டதில் ஒரு குறைந்த குளிர் பிரதேச ரகங்களுக்கு ஏற்ற ரகங்களை தருவித்து விவசாய பெருமக்கள் கொடுக்குறதுல நாங்கள் முதல் படியில் நாங்கள் வந்து ஒரு வெற்றிகரமாக செயல்பட்டு அதை நிறைவேற்றிட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதில் ஒரு முடிவில் KKL 1 என்ற ரகத்தை வந்து வெளியிட்டிருக்கோம். அதனுடைய சிறப்பு என்பதை கேட்டிங்கன்னா, இது பார்லின்ஸ் பீட்ன்ற ஒரு ரகம் வந்து இந்த கொடைக்கானல் பகுதிக்கு உகந்தது. இந்த ரகத்தினுடைய தனித்தேர்வு மூலமாக KKL 1 ரகம் வந்து வெளியிட்டிருக்கோம். விவசாய பெருமக்கள் இந்த கொடைக்கானல் பகுதியில் ஏறக்குறைய எல்லா வீடுகளிலுமே சில தோட்டங்களிலும் இந்த KKL 1 ரகங்கள் நாங்கள் கொடுத்து சிறப்பாக வந்து மகசூல் கொடுத்துட்ருக்குது. இதனுடைய ரகங்கள் பார்த்திங்கன்னா, அந்த காய்கள் உடைய வளர்ச்சி பெரும்பாலும் வந்து இந்த கிளைமேட்டுக்கு உகந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் அதனுடைய வடிவம் தட்டையாக இருந்தாலும் கூட அதனுடைய முழு எடை 250 கிராம் வரை ஒரு தனிப்பட்ட ஒரு பழத்தோட எடையாக இருக்கிறது. ஒரு மரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 கிலோ வரைக்கும் நமக்கு மகசூலாக கிடைக்கலாம். இந்த ரகத்தை பயிரிடுவதற்கு ஜூன் ஜூலை மாதங்கள் வந்து உகந்தது. ஜூன் ஜூலை மாதத்தில் ஒட்டு கண்களை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் சாகுபடி பண்ணும்போது கரெக்டாக ஒரு 4லேருந்து 5வது வருஷம் வந்து உங்களுக்கு வந்து சாகுபடி மகசூல் வந்து நீங்கள் எடுத்துடலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு தேர்ந்த ரகம். அதே போல் இந்த ரகத்தில் வந்து ஒரு சிறப்பு என்று பார்த்திங்கன்னா, காயை சாப்பிடும்போது இது புளிப்புத்தன்மை இருக்கும். அந்த ரகத்தை வந்து நல்ல தகுந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். அந்த தன்மை வந்த பிறகு, சாப்பிட்ற தன்மை வந்த பிறகு அதை பிடுங்கி 2 நாள் வச்சுட்டு அப்புறம் சாப்பிடும்போது நீங்கள் காஷ்மீர் ஆப்பிளுக்கு இணையான ஒரு சுவையும் இனிப்புத்தன்மையும் இருக்குது. ஏறக்குறைய 14% வந்து இனிப்புத்தன்மை வந்து அதில் இருக்கிறது. இந்த ரகத்தை வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து ஏறக்குறைய 15,000 20,000 ஒட்டு நாட்டுகளை நாங்கள் வந்து விநியோகம் செய்திருக்கிறோம். இதனுடைய நீங்கள் விவசாய பெருமக்கள் வந்து நாங்கள் 2 வகையில் சாகுபடி பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் ஒரு தோட்டம் வாங்கியிருக்கீங்க கொடைக்கானலில், ஆப்பிள் சாகுபடி பண்ணி நாங்கள் நிரந்தரமாக பியூரான்னு சொல்லுவோம். ஒரு ஏக்கர் வாங்கியிருக்கீங்கன்னா எல்லாத்துலேயும் ஆப்பிள் போடுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் நாங்கள் வந்து அதுக்கான தொழில்நுட்பங்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஒட்டு நாட்டுகளையும் கொடுக்குறோம். அது இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு தொழில்நுட்ப வாரியாக நீங்கள் காய்கறி விவசாயியில் இருக்கிறீங்க, ஆப்பிளும் நீங்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற கட்டத்தில் எங்களுடைய தொழில்நுட்ப யோசனை என்னென்னா, நீங்கள் பார்டரில் போட்டாவே, நீங்கள் அந்த வரப்புன்னு சொல்லுவோம், அந்த வரப்பில் நீங்கள் வந்து போட்டாவே ஒரு ஏக்கருக்கு வந்து 250 செடி நம்ம வந்து போடலாம். அதில் வந்து 100 செடி வந்து நீங்கள் வந்து பார்டரில் போட்டாவே போட்டுடலாம். அப்போ இதில் வந்து விவசாயிகளுக்கு 2 படியான லாபம் இருக்குது. ஒன்று வந்து எப்பயும் உள்ள காய்கறி பயிர்களையும் போட்டுக்கலாம். ஆப்பிள் 5 வருஷத்தில் மகசூல் வந்துடும். அது நிரந்தர வருமானம் ஆப்பிள்லேயும், ஆண்டு வருமானம் அதாவது 2-3 போகத்தில் வந்து காய்கறி வருமானமும் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ஆப்பிளை வந்து இப்போ ஒரு புது விவசாயி நான் ஆப்பிள் வந்து சாகுபடி பண்ணுறேன் அப்படி வரேன்னா, நிலத்துக்கு தகுந்த மாதிரியும் அவருடைய மனதை எப்படி சாகுபடி பண்ணுறதுக்கு அவருடைய முன்னறிவிப்பு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை யோசனை பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆப்பிளை பொறுத்தளவு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது சீதோஷண நிலை. இந்த சீதோஷண நிலை அதாவது வந்து குறிப்பாக சொல்லப்போனால் இரவு வெப்ப நிலை வந்து 5 டிகிரி சென்டிகிரேடு, பகல் வெப்பநிலை வந்து 12லேருந்து 18 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு வரும் வெயில் குளிர்காலத்தில் வரும் பட்சத்தில் தான் ஆப்பிள் வந்து நல்லாயிருக்கும். மற்ற பகுதிகளில் ஆப்பிள் வந்து போடலாம், ஆனால் இலைகள் அதிகமாக விட்டு காய்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்குன்னு வந்து நம்ம வந்து வெயில் பிரதேசங்களில் ஆப்பிளில் வரும்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது வெறும் இலையாக தான் வரும். காய்கள் ஒரு சில பூ வரும், ஒரு பிஞ்சு வரும், சின்ன காய்களாக வரும். விவசாயிகள் வந்து இப்போ ஆப்பிள் சாகுபடி பண்ணுன்ற வரும்போது எங்கள்கிட்ட அணுகினீங்கன்னா நாங்கள் வந்து எந்த பகுதிக்கு எந்த சீதோஷண நிலைக்கு மண்ணுக்கு ஏற்ற ரகங்கள் இருக்குதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் ரகங்கள்னு சொல்லும்போது இப்போதைக்கு இந்த KKL 1 ரகம் தான் இந்த பகுதிக்கு, பார்லின்ஸ் பிடி, டிராபிக்கல் பிடி, KKL 1 இந்த 3 ரகங்கள் சாகுபடி பண்ணலாம். அது எங்களுடைய KKL 1 ரொம்ப சிறந்து விளங்குகிறது. அது வந்து நீங்கள் சாகுபடி பண்ணும்போது லாபகரமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த ஆராய்ச்சி திடல் பொறுத்தவரை நாங்கள் மத்திய ஆராய்ச்சி நிலையத்தோடு சேர்ந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 வகை ஆராய்ச்சியை மேற்கொண்டு இருக்கோம். இதில் வந்து ஒரு 3 ரகங்கள் வந்து தெரிவிச்சிருக்கோம். அந்த தெரிவிச்சதில் வந்து மோலிஸ் டெலிசியஸ்ன்ற ஒரு ரகம், ரெட் டெலிசியஸ்ன்ற ஒரு ரகம், மாயன்ற ஒரு ரகம், இந்த 3 ரகமும் நல்லா வருது. ஒரு 5 ஆண்டுகள் கழித்து, இப்போ 3 ஆண்டுகள் ஆகிடுது, இன்னும் 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா
இதோட மகசூல் பெருக்கத்தும் எப்படி ஆராய்ச்சி மேற்கொண்டு பூக்கள் மலர்கள் எப்படி காய்கள் வர்றதுன்னு பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து இதோடைய முடிவுகளை விவசாய பெருமக்களுக்கு பின்னாடி தெரிவிப்போம். இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ஆப்பிள்னாவே KKL 1 ரகங்கள் நீங்கள் சாகுபடி பண்ணலாம். மேலும் விவரம் பெற முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்களை 09448897117 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.